ஹாய். இப்போலாம் தம்பியை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குளிக்க வைக்கிறது. ரெய்னி சீசன்லையா, கிச்சன் ரொம்ப கிளம்ஸியாக இருந்துச்சு. சுடுதண்ணி போட்டு என் பையனுக்கு ஆற வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டேன். அப்புறம் இந்த லப்பர் டப்பா அதெல்லாம் வீட்டுக்கே வந்து வாங்குவாங்கள்ல, அவங்க சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் பிரியாணி பாக்ஸு, ஜூஸ் பாட்டில் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவங்களோட எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவங்க ட்ரெஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. என் ஹஸ்பண்ட் ஸ்டூடியோவில் எடுத்த ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாம் லைட்டாக பட்டன் தான் போச்சு. எல்லாமே 900 ரூபா 1000 ரூபா. அவரோட ஒயிட் ஷர்ட் எல்லாமே அவர் ஒரு விலை கொடுத்து, சட்டை துணி எவ்வளோக்கு வாங்கினான்னு தெரில, ஆனால் அதோட தையல் கூலி 400 ரூபா. நம்ம பொருள் வாங்கும் போது மட்டும் அது அதிக காசு கொடுத்து வாங்குகிறோம். அதை கொடுக்கும்போது அதில் எந்த டேமேஜுமே இல்லை. அதை கொடுக்கும்போது அதை ஒரு காவாசி விலைக்கு கூட எடுக்க மாட்டேன்றாங்க. சரி, ஓகே, வீட்டில் அது குப்பை மாதிரி இருந்தது கூட கொடுத்து விட்டாச்சு அப்படின்னு ஒரு பக்கம் மனசை தேத்திக்கிட்டேன். அவர் ஒரு தவாவும் ஒரு குட்டி பானையும் வச்சுருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ரெண்டையுமே வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட ப்ரைஸ் கேட்டேன். 350 ரூபா சொன்னார். ஆனால் நாங்கள் அவர்கிட்ட கொடுத்த பொருளுக்கு காசு நாங்கள் வாங்கலை. அது மொத்தமாக 50 ரூபா கிட்ட சொன்னார். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரேன், பாய்.